வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே சாக்லேட்டை டைரி மில்காவோ இல்லை 5 ஸ்டாராவோ தான் பார்த்துருப்பீங்க. நான் செடியில் ஒரு பழமாவோ சாக்லேட்டை பார்த்துட்டேன். அந்த சாக்லேட்டை நாங்கள் பிரிச்சுட்டு நாங்கள் அதை நாங்கள் ஒரு பீஸாக உடச்சி அது உள்ள அந்த சாக்லேட் இந்த கொக்கோவோ அதனுடைய நேம் இங்கிலீஷில் எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இந்த சாக்லேட்டை நாங்கள் அந்த பழத்தை ஃப்ரூட்டை சாப்பிட்லாம், மேலே உள்ள அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்லாம். அந்த விதையை கசக்குமா, அந்த விதையை கசக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் வெயிலில் காய வச்சு அந்த பழத்தெல்லாம் கிளியர் பண்ணி அந்த விதையை மட்டும் காய வச்சு அப்புறம் மிக்சிலேயோ இல்லை ஏதாவது மிஷின்லேயோ போட்டு நல்லா பவுடர் மாரி அரைச்சி அதை சுடுதண்ணில் போட்டு கொதிக்க வச்சு அதுக்கு மேலே சர்க்கரை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் இவ்வளோ பெரிய சாக்லேட் 5 ஸ்டாரே ரெடி பண்ணுறாங்க. ஏன்னா சாக்லேட்டை விட ஒரு கசப்பான ஒரு இது பாவக்காய் கூட கிடையாது தான். ஏன்னா அந்த அளவுக்கு சாக்லேட் அதை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அது பழமாக இருக்கும்போது அவ்வளோ கசக்குமா. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா. அது ஃப்ரூட்டெல்லாம் நான் சாப்பிட்ருப்போம் பாருங்கள் காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நம்ம எவ்வளோ வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு யாருமே சரியான ரீச் இல்லை, வியூஸ் இல்லை, சப்ஸ்கிரைப் இல்லை. என்னதான் காரணம்னு எனக்கு ஒன்றுமே புரியல காய்ஸ். நான் அதை சாப்பிட்றப்பேன், நீங்களே பாருங்களேன். பாருங்கள் நல்லா ஃப்ரூட் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா அந்த மல்லிகைங்க சாப்பிட்ற மாதிரியே இருந்தது காய்ஸ். இதோட பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ நம்ம ஓகே பாய். இதான் என்னுடைய जाओ जाओ भैया actually செம்மையான குவாலிட்டி வேற லெவல்ல. இறங்குறதுக்கு வழி இருக்கு. எங்க தண்ணியில் அடிச்சுட்டு போடாதா ஏய். பாறை இல்லடா இதை செடிடா சரிடா.